ஜூனியர் லாயர்ஸ்க்கு மாசம் 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. பொதுவா ஒரு லா ஸ்டூடெண்ட் அவங்களுடைய சட்ட படிப்பை படிச்சு முடிச்சு வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒரு சீனியர் அட்வொகேட் கிட்ட போயிட்டு 1 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் வேலை செஞ்சா மட்டும்தான் கோர்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தனியா ஒரு ஆபீஸ் போட்டு கேஸே நடத்த முடியும். பொதுவா ஒரு சீனியர் அட்வொகேட் கிட்ட ஒரு லாயர் போயிட்டு வேலைக்கு சேர்றாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு மாச சம்பளமா 500 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் தான் பொதுவா தரவே செய்வாங்க. அப்ப ஃபரிதா பேகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தை தொடர்ந்த ஒரு வழக்குல நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா, சென்னை, கோவை, மதுரை ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய லாயர்ஸ்க்கு மாசம் 20,000 ரூபாய் ஊக்கத்தொகை தரணும். அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய லாயர்ஸ்க்கு மாசம் 15,000 ரூபாய் கட்டாயமாக சம்பளமா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு உத்தரவை எல்லா வழக்கறிஞர்களுக்கும் சுற்றறிக்கையா அனுப்ப சொல்லிட்டு சென்னை மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு உத்தரவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச லாயர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.